வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ மால்தீவ்ஸ்ல நடு காட்டுல கிடக்குறாரு. அங்க ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு தன்னோட ஆளை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் வந்துட்டு மால்தீவ்ஸ்ல வந்துட்டு இருக்கிறவரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்துட்டு காட்டுறாங்க. இவர் தான் வந்துட்டு படத்தோட வில்லன் நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னா கடைசியா வந்துட்டு அவர் ஹீரோவை மாறிட்டாரு. அந்த வில்லன் தான் கட்டிக்கு போற பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாப்ல. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினும் அந்த வில்லன் வந்துட்டு ஓகே என்னோட ஆளிங்களும் உன்னோட ஆளிங்களும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தெரியுமா பண்றோம் அப்படின்னு அந்த இடத்துல வச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் ஆளை கண்டுபிடிக்க போறாங்க. இதனால ஆளு இவ்வளவு லோ பண்றேன்னு கேட்டா லவ் எல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தா கிடையாது. அவன்கிட்ட வந்துட்டு டைமண்ட் இருக்கு, அது பல கோடி போகும். ஸோ அந்த டைமண்டை நம்ம வந்துட்டு ரெண்டு பேரும் அவனை போட்டு தள்ளி எடுத்துக்கலாம்னு பிளான் பண்றாங்க. மால்தீவ்ஸ் கிளம்புறாங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சு, இந்த டைமண்ட் எப்படி ஹீரோ கைக்கு போச்சு, இதெல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இதை செட் பண்ணியிருந்தாங்க, கடைசியா வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையா அமைஞ்சிருந்தது. படத்தோட கதையை சொல்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இதுல வந்துட்டு என்ன நடந்துச்சு நல்லா இல்லைங்கிறது தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படத்தோட மேக்கிங் ஓரளவுக்கு வந்துட்டு பரவாயில்லையா இருந்தது. படத்துல வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, அது எதுவுமே வந்துட்டு ரசிக்கும்படியாவே கிடையாது. பாசிட்டிவ் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு வேற எந்த பாயிண்ட்டுமே எனக்கு சுத்தமா தோணவே இல்லை. ஏன்னா படத்தில் நடிச்சிருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அன்பிச்சுடான ஒரு நடிப்பு தான் வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க. யாருமே வந்துட்டு ஓகே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஏன்னா கதையே அந்த அளவுக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுமாரான மேக்கிங்ல வந்துட்டு எடுத்திருந்த மாதிரி வந்துட்டு போறதுக்கு அப்புறமேட்டு படமே வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கடத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா என்னடா இது படம் பார்க்கறமா இல்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் வந்துட்டு ட்ரோல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோமா அப்படின்ட்டு படத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கண்டென்ட் அவங்களே வந்துட்டு போட்டுருக்காங்க. இது மால்தீவ்ஸ் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவில் வந்துட்டு தண்ணியை மட்டும் காட்டிட்டு இது மால்தீவ்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு படம் எப்படியாச்சும் பார்த்து உங்களுக்கான ரிவ்யூ சொல்லிடும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து இந்த படத்தை பார்த்த மாதிரியே வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டு, ஆனா ரொம்ப பொறுமையை சோதிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா எப்படா முடியும், இந்த 1.5 மணி நேரமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் உட்காந்து பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே வரதா செஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்ட கதைகளும் ஓகே, ஆனா வந்துட்டு 4 நேரம் காட்டுறாங்க, கட் பண்ணி காட்டுறேன்ட்டு படத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த வித பெரிய பரபரப்புமே இல்லாம ரொம்ப சுமாரா வந்து மூவ் ஆயிருந்தது. கடைசி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்ததாகட்டும், எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நம்மள வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கவர்லான்னு பரவாயில்ல, சீன்ஸ் ஆச்சும் வந்துட்டு நல்லா இருக்க வேணுமா, அதுமே வந்துட்டு இந்த படத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரா அமைஞ்சதுனால ரொம்ப 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 சுமாரான படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துருந்தது. ஸோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.